Go to Jesus. இயேசு அந்த ஸ்திரீயை அழைத்தார் தன்னிடத்தில் வரும்படி. Jesus called her. இயேசு அந்த ஸ்திரீயை அழைத்தார். And she went to Jesus. அவள் இயேசுவிடத்தில் போனாள். Why she went to Jesus? இயேசுவிடத்தில் போகிறாள். Because she realized and acknowledged that she was bound. அவள் தான் கூனி என்பதை உணர்ந்தபடியால் இயேசுவிடத்தில் வந்தாள். Yes, you can come to Jesus hearing his call only when you acknowledge that you are in a bad state. நீ ஒரு கூனி நிலவரத்தில் இருக்கிறாய் என்பதை அறிந்தாய் என்றால் இயேசுவிடத்தில் வருவாயாக. It is because she went to Jesus, Jesus touched her. அவள் இயேசுவிடத்தில் வந்தபொழுது இயேசு அவளை தொட்டார். If you acknowledge that you are in a bad state, நிலவரத்தை அறிவாய், உன்னுடைய கூனி நிலவரத்தை அறிவாய் என்றால் இயேசு உன்னை தொடுவாரா. tonight if you acknowledge that your confidence is in a bad state, உன்னுடைய விசுவாசம் கூனியாய் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் என்றால் Jesus is calling you. இயேசு உன்னை அழைக்கிறார். And if you come to Jesus, இயேசுவிடத்தில் வருவாய் என்றால் Jesus will touch you. இயேசு உன்னை தொடுவார். And when Jesus touched that woman, அந்த ஸ்திரீயை இயேசு தொட்டது போல she was instantly healed. அவள் உடனே சுகமானாள். My dear brothers and dear sisters, அருமையான சகோதரியே சகோதரனே, if you come to Jesus, இயேசுவிடத்தில் வருவாய் என்றால் if you acknowledge that my confidence is in a bad state, என் விசுவாசம் குறைந்திருக்கிறது என்று நீ உணர்வாய் என்றால் I don't want to go back in the same state, நான் அதே நிலவரத்தில் திரும்பி போக விரும்புவதில்லை. Jesus will have mercy on you. மீது இயேசு கிருபை உள்ளவராய் இருக்கிறார். Jesus will touch you. இயேசு உன்னை தொடுவாராக. Jesus will heal you. இயேசு உன்னை சுகமாக்குவாராக. You will become walking again great confidence. உன் விசுவாசத்தை மறுபடியும் அவனுக்கு தருவாராக. You will say, my God is with me. இயேசு என்னை பலப்படுத்தார் என்று சொல்லுவாயாக. You will say, my God is with me. என் இயேசு என்னை கொடுத்தார் என்று நீ சொல்லுவாய். என்னுடைய கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியமாக சொல்லுவாய். கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்பதை தைரியமாய் நீ சொல்லுவாய். You will say that my God will never do any harm to me. தேவன் ஒருபோது எனக்கு தீமை செய்வதில்லை என்று நீ சொல்லுவாய். Because all his plans for me are for good. எல்லாமே தேவன் எனக்கு நன்மை செய்கிறார். எனக்காக அவருடைய எல்லா யோசனைகள் நன்மைக்காக இருக்கிறது. எல்லாமே நன்மைக்காக இருக்கிறது. Decision right now. எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி. My God is with me. My God is with me. தேவன் என்னோடு இருக்கிறார். Yes, my dear brothers and sisters. சகோதரனே சகோதரியே, Jesus is touching you. உன்னை தொடுகிறார். He's restoring your confidence. உன் தைரியத்தை தொடுகிறார். Confidence that you lost in your lives. தைரியத்தை நீ இழந்து போனாயோ, Today God is giving you that confidence. தைரியத்தை மறுபடியும் அவனுக்கு தருகிறார். Confidence that God is with me. அந்த மறுபடியும் திருப்பி கொடுக்கிறார். Confidence that God